அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகெங்கும் வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு நம்முடைய பீர் முஹம்மது அப்பா ஆன்மீக பேரவை சார்பாகவும் உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சி தஃப்ராத்தில் மஜ்லிஸ் சார்பாகவும் ஈது பெருநாளுடைய உரையாக இருப்பது பேதங்களை களைந்து மனித நேயம் காப்போம். இன, மொழி, மத பேதங்களை களைந்து மனித நேயம் காப்போம். மனிதனுடைய உடலிலும் உள்ளத்திலும் எண்ணிலடங்காத நோய்கள் வரும். தஃப்சீர் ஹமீதியாவிலே சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உடலிலே 3000 வகையான நோய்கள் தோன்றும். அதிலே 1000 வகையான நோய்களை மட்டுமே கண்டறிய முடியும். அந்த 1000 வகையான நோய்களுக்கு மட்டுமே மருந்து இருக்கிறது உலகத்திலே. மீதி உள்ள 2000 வகையான நோய்களுக்கு மருந்து கிடையாது. அந்த 2000 வகையான நோய்களுக்கெல்லாம் மருந்து தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்து தான் என்று தஃப்சீர் ஹமீதியாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதை நம்முடைய தக்கலை ஞானமாமேதை ஷேகுனா பீர் முஹம்மது ஸாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நல்லார் புகழும் நைனார் முஹம்மதை நம்பி நித்தம் சொல்லால் உவந்து துதி மனமே துனியாவில் உள்ள எல்லா உடம்புக்கும் இதமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லோர்கள் தான் புகழ்வார்கள் என்று தொடங்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை நம்பி அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இறை தூதராக, இறை அடியாராக, வந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களுக்கும் மூல ஆதார பொருளாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய நூறில் இருந்த அத்தனை படைப்பும் படைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மஹ்ஷரிலே நம்மை அல்லாஹ்வுடைய இடத்தில் ரட்சிக்கக்கூடியவராக அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற ஈமானை உறுதியாக கொண்டு அவர்கள் மீது நீ ஸலவாத்து சொன்னால் எல்லா உடம்புக்கும் இதமா. இதம் என்றால் குணம், ஷிஃபா, அது சுகம் அளிக்கிறதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்திற்கு இப்படிப்பட்ட எண்ணிலடங்காத நன்மைகள் நமக்கு அகத்திலும் புறத்திலும் வெளியிலும் உள்ளிலுமாக அல்லாஹ் தஆலா நிறைத்து வைத்திருக்கிறான். இங்கே ஈது பெருநாளுடைய உரையிலே நாம் கவனிக்கப்பட வேண்டியது வேதங்கள். ஏன் இந்த நாளையிலே நாம் வேதத்தை இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறோம் என்றால், எல்லா நோய்களையும் குணப்படுத்தி விடலாம். இந்த பேதம் என்கிற நோய் இருக்கிறது, எல்லா நோயை விடவும் கொடூரமான நோய் தான் இந்த பேதம் என்கிற நோய். இது உள்ளத்திலே ஒரு மனிதனை பாதித்து விட்டால் அவன் இறை சமூகத்தின் முன்னால் இறையோட சன்னிதானத்தில் அவனுக்கு இடம் கிடைக்காமல் போய்விடும். இறையோட சமூகத்தில் இடம் வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தையும் தன்னோடு நேசிக்க வேண்டும். தான் உயர்ந்தவன், படைப்பு அத்தனையும் தாழ்ந்தது என்று எவனுடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் வந்துவிடுமோ அப்பொழுது அவன் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் அல்லாஹ்வுடைய சமூகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு விடுகிறான். ஆகவே அந்த நோய் குணப்படுத்தப்பட வேண்டும். அந்த நோய் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிறதா என்பதை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஊரினால் நான் இந்த ஊரை சார்ந்தவன், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், நான் இந்த பகுதியை சார்ந்தவன் என்று உங்களுக்குள்ளாக பேதம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்திற்குள்ளாக போக முடியாது. கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் அரபி வல் அஜம், அவர்கள் அரபியானவர்களுக்கும் அரபி அல்லாத உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே அரபிகளுக்கு தான் அங்கே முதலிடம் என்றோ அரபி அல்லாதவருக்கு 2ஆம் இடம் என்றோ எந்த நிலையும் கிடையாது. யார் இறையச்சம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அங்கு முன்னிலைப்படுத்தப்படுவார். ஆகவே அங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இறையச்சம் என்பதை தவிர அது இனமோ மொழியோ அல்ல. ஆகவே நாம் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால், நாம் இங்கு உலகத்தினுடைய பல பாகங்களில் பயணிக்கும் பொழுது நாம் கண்கூட பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் இந்த பேதம் இருக்கிறது. இனத்தால் இருக்கிறது, ஊரினால் இருக்கிறது, நாட்டினால் இருக்கிறது. இந்தியரா என்றால் ஒரு பேதம், இலங்கையரா என்றால் ஒரு பேதம், மலேசியா மக்களா என்றால் ஒரு பேதம், அரபு மக்களாக இருந்தால் ஒரு பேதம்.
இந்த பேதம் நிச்சயமாக கூடாது. அதை இஸ்லாம் ஒரு காலம் வலியுறுத்தவும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவே சமத்துவத்தை போதிக்க வந்த அற்புதமான கலிமா. அந்த கலிமா வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கியமாக இருந்தால் அங்கே கவனிக்கப்பட வேண்டியது அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் அத்தனையுமே எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான் என்கிற அந்த நிலையிலே அவர்கள் வந்து விடுவார்கள். அந்த படைப்பிலே இந்த படைப்பு தான் உயர்ந்தது, அந்த படைப்பு தான் தாழ்ந்தது என்பது அல்ல. மாறாக யார் நிச்சயமாக தன்னை அறிந்து தன்னுடைய ரப்புக்காக அந்த நாயனுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டாரோ அவர் தான் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய உள்ளத்திலே இது ரொம்பவும் தீவிரமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமூகத்து மக்களுக்குமான செய்தியாகத்தான் இது இருக்கிறது. ஏனென்றால் இன்று மனித நேயம் என்பது மிகவும் அரிதான விஷயமாக ஆகிவிட்டது. மொழியினால் பேதம் இருக்கிறது. தமிழ் பேசக்கூடிய மக்கள் மற்ற மொழி பேசக்கூடியவர்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பேசக்கூடிய மொழி தன்னுடைய மொழிதான் உயர்ந்தது. இவன் என்னுடைய மொழிக்காரன், அவன் வேறு மொழிக்காரன் என்றெல்லாம் பேதம் பார்க்கப்படுகிறது. அப்படி பேதம் பார்க்கப்படக்கூடாது. நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி தருவதும் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தரக்கூடிய அற்புதமான விஷயம் அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இறைவன் சொல்கிறான், குன்து கைர உம்மத்தி உக்ரஜத லின்னாஸ், வந்த சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று இந்த இஸ்லாமிய சமூகத்தை உயர்த்தி சொன்னாலும் ஆண்டவன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், லக்கும் தீனுக்கும் வலியத்தி, அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு. ஆகவே நீங்கள் இஸ்லாம் என்பதால் மற்ற சமூகத்துக்கு மக்களுக்கு முன்னால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்திலே அவர்கள் சிறப்பாக செயல்படட்டும், அவர்கள் அதில் உண்மையாக இருக்கட்டும் என்பதை தான் இறைவன் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறானே தவிர நான் பிறப்பால் இஸ்லாம் என்றோ, நான் பிறப்பால் கிறிஸ்தவர் என்றோ, நான் பிறப்பால் இந்துக்கள் என்றோ என்று சொல்வதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அவர் கொண்ட மார்க்கத்தின்படி அந்த மார்க்க தத்துவத்தின் சொன்ன உன்னதமான அந்த செயல்பாட்டின்படி யார் உண்மையாக வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்களே தவிர அந்த மார்க்கத்துடைய கொள்கைக்கு மாறாக யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் அதிலே மோசடிக்காரர்களாக தான் இருக்கிறார்கள், அதிலே உண்மை இல்லாதவர்களாக தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை இறைவன் ஒரு காலம் நேசிப்பதில்லை. ஆகவே இனத்தாலும் மொழியினாலும் மதத்தினாலும் நிச்சயமாக பேதம் பார்க்கப்படக்கூடாது. இந்த பேதம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு காலம் இறை சமூகத்திற்கு முன்னால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து விரட்டியடிக்கப்படுவார்கள். இது தீர்க்கமான ஒரு விஷயம். ஆகவே இந்த உன்னதமான ரமலான் மாதம் இறை அச்சத்தை நமக்கு உள்ளத்திலே நிலைநிறுத்தி தரக்கூடிய அற்புதமான மாதம். இந்த இறை அச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்றால் நம்முடைய உள்ளத்திலே பேதம் இருக்கிறதா? ஹஸரத் ஷேகுனா தைகா உமர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், எல்லோரும் கூடியிருக்கும் கலரியிலே ஏகனை கண்டு மகிழ்ந்திருப்பது என்னாலும், எல்லோரும் கூடியிருக்கும் கலரியிலே ஏகனை கண்டு மகிழ்ந்திருப்பது என்னாலும், ஒரு 10 நபர்கள் உணவருந்துகிறார்கள் என்று சொன்னால் அங்கு 10 நபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான். ஆகவே இந்த சமத்துவத்தை, இந்த அற்புதமான மனித நேயத்தை தான் உலகத்தில் வந்த இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழி சுவட்டை பின்பற்றி வந்த உன்னதமான அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மகான்மார்கள் நமக்கு போதித்து தந்தார்கள். அந்த போதனையை பின்பற்றக்கூடியவர்களாக இன்று நாம் விளங்க வேண்டும். அந்த அற்புதமான நிலையை போதித்த மகான்மார்களிடத்திலேயே இன்றைக்கு வேதம் பார்க்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் கண்கொண்டு பார்க்கிறோம். நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்திலே வேண்டுமென்றால் வேஷத்தை போட்டுக் கொள்ளலாம் ஒழிய நாளை மஹ்ஷர் அவர்கள் கை சேதம்தான் அவர்கள் கிடைக்கும். ஆகவே இந்த நல்ல செய்தி உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கசப்பாக இருந்தால் உண்மையை சொல்லி சொன்னார்கள். இந்த உண்மை உங்களுக்கு கசக்குது என்றால் நிச்சயமாக அவருடைய பேதம் என்கிற நோய் உங்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த பேதத்தை களைந்து விடுங்கள். கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை கொண்டு அவர்கள் எப்படி பிலால் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா கருப்பு இனத்தவர்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழராக ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் என் குடும்பத்தை சார்ந்தவர் சொன்னார்கள். இப்படியெல்லாம் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனித நேயத்தையும் சமத்துவத்தையும் தான் போதித்து தந்தார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு யார் ஒருவர் வேதத்தை கற்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய அடியாருடைய கோபத்திற்கும் ஆளாகி விடுகிறார்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்புக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேதம் என்கிற நோயை அகற்றி விடுங்கள். எல்லா படைப்பும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது, எல்லா நிலையும் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் இறைவனுடைய அற்பமான சாதாரண ஒரு அடியான், படைப்புகளிலே மிகவும் பலகீனமானவன் என்ற உள்ளத்திலே என்றைக்கு உங்களுடைய உள்ளம் வருகிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு போவதற்கான பக்குவம் பெற்றிருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இறை கிருபை கிடைக்கும். ஆகவே இந்த உன்னதமான ஈதுல் ஃபித்ருடைய நாளையிலே ஈதுல் ஃபித்ருடைய உரையாக நம்முடைய பீர் முகமது அப்பா ஆன்மீக பேரவை சார்பாகவும் உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சி சார்பாகவும் உலகத்தாருக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி இதுவாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்குவத்தை நம்முடைய உள்ளத்திலே தந்து வேதங்களை களைந்து அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் என்ற அந்த நோக்கத்திலே நாம் அந்த கண்ணோட்டத்திலே கண்டு ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பு வைத்திருக்கிறான். ஆகவே யாரையும் நாம் ஏளனமாக நினைக்காமல் அத்தனை நபர்களையும் அத்தனை விஷயங்களையும் நாம் நம்மை விட உயர்வாக நினைத்து கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான அன்பையும் அவருடைய மாறா கருணையையும் அவருடைய பரிபூர்ணமான ஆசையையும் அவருடைய மேலான ஷஃபாத்தை பெற்று ஈருலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى أصحاب سيدنا محمد وعلى أنصار سيدنا محمد وعلى أزواج سيدنا محمد وعلى ذرية سيدنا محمد
وسلم تسليما كثيرا. لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد.